பன்னீர்செல்வம் அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் மீது பெரும் அன்பு வைத்திருந்த ஒரு தலைவர். வருத்தம்தான், காலத்தினுடைய சூழ்நிலை அவர் அந்த முடிவு எடுத்திருக்கிறாரு. அந்த முடிவு அவருடைய முடிவு. எல்லா முடிவுக்குமே ஒரு சரி ஒரு தவறுன்னு இருக்கும். அது காலம்தான் பதில் சொல்லணும். அதனால தனிப்பட்ட முறையில் எனக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மீது பெரும் மரியாதை இருக்கு. நான் நிறைய முறை சந்திச்சு பேசியிருக்கிறேன். ரொம்ப இனிமையான ஒரு மனிதர், கடும் சொல்லே பயன்படுத்தாத ஒரு மனிதர். அதனால அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனதுக்காக நான் ஒரு வேறு மாதிரி பேச விரும்பல. காலத்தினுடைய சூழல் அந்த முடிவு எடுக்க வச்சிருக்கு. எங்கிருந்தாலும் கூட அவருடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், அது மட்டும்தான் என்னுடைய வேண்டுதல். அதே நேரத்தில் எல்லா முடிவுக்குமே சாதகம் பாதகம் இருக்கு. என்னை பொறுத்தவரை இந்த முடிவு பாதகமான ஒரு முடிவு தான். காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தான் அவங்களுடைய அரசியலே. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தின்னு சொல்லித்தான் அரசியல். திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட புரட்சி தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில் இருந்தவங்க, அது வேறு கட்சியாக இருந்தாலும் கூட இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி என்கின்ற முறையில் இது எனக்கு பெரிய வருத்தத்தை அளித்தாலும் கூட அண்ணன் அவருடைய உடல்நிலையை பார்த்துக்கிட்டோம். எங்கிருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு நல்ல இணக்கமா இருந்தாரு. உங்களுடைய தொய்வுனால ஏதாவது அங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நிறைய கூட்டணி கூட நீங்க தான் பேசி, அதாவது ஆனா அண்ணனை பொறுத்தவரை நீங்க புரிஞ்சுக்கணும், ஓபிஎஸ் அண்ணன் வந்து எந்த அளவுக்கு மோடி அவர்கள் மீது ஒரு பெரிய மரியாதையை வைத்திருந்தால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக பலாப்பழ சின்னத்தில் நிற்பதற்கு ராமநாதபுரத்தில் ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த ஒரு முன்னாள் முதலமைச்சருமே ஒரு சுயேட்சை சின்னத்தில் நான் கேள்விப்பட்டதில்லை. அந்த அளவுக்கு மோடிஜியின் மீது பெரிய அன்பு. நான் ஏற்கனவே சொன்னது போல காலத்தினுடைய சூழல், சில நேரம் காலம் அப்படித்தான், அது முடிவு அப்படித்தான் சில பேர்த்தை எடுக்க வைக்கும். அதே நேரத்தில் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை கூட இருந்தவங்களையும் பாருங்க. அண்ணன் பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவரோடு இருந்த மூத்த தலைவர்கள் எல்லோருமே படிப்படியாக வேறு வேறு கட்டத்தில் வேறு வேறு கட்சியில் பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதனால் எனக்கு பெரிய வருத்தம் தான். ஆனாலும் உடல்நிலையை பார்த்துக்கிட்டும் எங்கிருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும். இப்போ நடிகர் விஜயுடைய மனைவி வந்து டிசம்பர் மாசமே மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. அது இன்னைக்கு தான் வெளியிடப்பட்டிருக்கு. அண்ணா திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை அவருடைய மனைவி அவர்கள் டிசம்பர் மாதத்தில் விவாகரத்துக்காக செங்கல்பட்டு கோர்ட்டில் அந்த விவாகரத்துக்கான அந்த பெட்டிஷனை அவங்க பதிவு செஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு அது வெளியே வந்திருக்கு. நான் எப்போதும் சொல்வதுதான், இது 3 பேர்த்துக்கான பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன். நடிகர் விஜய் அவர்கள், அவருடைய மனைவி, கோர்ட், நம்முடைய ஜுடிஷியல் சிஸ்டம், இந்த 3 பேருக்கு மட்டும்தான் சம்பந்தப்பட்டதாக நான் பார்க்கின்றேன். அதுவும் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக நான் பார்க்கின்றேன். விஜய் அவர்களுடைய அரசியல் கருத்துக்கு நான் பதில் சொல்ல எப்பவுமே தயாராக இருக்கிறேன். தனிப்பட்ட வாழ்க்கை, மனைவிக்கும் கணவனுக்கும் எங்கிருந்தாலும் கூட ஒரு சந்தோஷம் இருக்கட்டும், எங்கிருந்தாலும் கூட ஒரு அமைதி கிடைக்கட்டும். அதனால் அரசியல் ரீதியாக நான் கருத்து சொல்ல விரும்பல. விஜய் அவர்கள், மனைவி அவர்கள், சம்பந்தப்பட்ட கோர்ட்டு, இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம், இவர்களுக்கு உண்டான பிரச்சனையாக தான் நான் பார்க்கிறேன். அதனால் இதை நான் அரசியல் படுத்த விரும்பவில்லை. ஒவ்வொரு முறையும் மக்கள் சந்திக்கும் போது அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி பார்க்கலாமா? அண்ணா, எப்பொழுதுமே ஒரு அரசியலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ ட்ரையல் பை ஃபயருங்கண்ணா. ஒரு தீப்பந்தத்துக்குள்ள ஒரு மனிதன் போயிட்டு வெளியே வர்ற மாதிரி தான். அதுவரை தோண்டப்படாத உங்களுடைய பர்சனல் லைஃப் எல்லாம் நீங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னா தோண்டுவாங்க. அது எல்லா தலைவர்களுக்குமே இருந்தது தான். அது விஜய் அவர்களுக்கு இருக்கு. அவர் அரசியல் வரும் பொழுதே இதையெல்லாம் உணர்ந்து தான் வந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இதை அவர் கடந்து தான் போகணும், தாண்டி தான் போகணும். இதை தாண்டி தான் அவருடைய அரசியல் இருக்கு. இதையெல்லாம் பார்த்து தான் மக்கள் அவரை ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களான்னு இந்த எலெக்ஷன் முடிவு செய்யும். அதனால விஜய் அவர்களை பொறுத்தவரை ட்ரையல் பை ஃபயர். ஒரு சினிமா நடிகராக நிம்மதியாக நான் வீட்டில் இருந்திருக்கலாம், நிம்மதியாக நான் ஸ்டார் வேல்யூவோடு இருந்திருக்கலாம். நான் கையை தூக்கி காட்டினா 1 லட்சம் பேர் எனக்கு வந்து ஆரவாரம் செய்யலாம். சிரஞ்சீவி அவர்களுக்கு ஏற்பட்டது தான். எத்தனையோ பெரிய நடிகர்கள் அரசியல் களத்திற்கு வந்த பிறகு ட்ரையல் பை ஃபயர், ப்ரெஷரில் தான் அவங்க வெளியே வரணும். இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. அதனால் இது பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் சொல்ல விரும்பல. விஜய் அவர்கள் இதை கடந்து போகணும், இதற்கான விலையை கொடுக்கணும், இதற்கான நியாய தர்மத்தை தாண்டித்தான் ஒரு பயணம் செய்யணும். அதனால் இது ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். இதில் நான் இந்த நேரத்தில் ஒரு தனிப்பட்ட மனிதனை பற்றி ஒரு விமர்சனத்தை வைத்து அதை அநாகரிகமாகவோ அரசியல் படுத்தவோ நான் விரும்பல. என்னுடைய அரசியல் அப்படிப்பட்ட அரசியல் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தும்
முதலமைச்சரை பொறுத்தவரை ஆன்டி இன்குபன்சியை கர்டைல் பண்ண பார்க்கிறார். அவர் மீது இருக்கக்கூடிய மக்களுடைய கோபத்தை தணிப்பதற்கான பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. புதுசாக ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணும், ஓபிஎஸ் ஐயாவை கொண்டு வரணும், இவங்கெல்லாம் கொண்டு வந்தா அந்த கட்சியினுடைய தன்மை மாறிவிடும், முகம் மாறிவிடும். அதனால் மக்களுக்கு ஆட்சியின் மீது கோபம் வராதுன்னு நினைக்கிறாங்க. அதையெல்லாம் நான் நம்பலீங்கன்னா மக்கள் ஒருமனதாக இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும், இந்த ஆட்சி வேண்டாம் என்று முடிவு செய்த பிறகு அவங்க என்னதான் மாயாஜால வித்தை செய்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து அகற்றப்படுவது உறுதி. அவங்க அதுக்கு மேக்கப் போடுற மாதிரி காஸ்மெட்டிக்கா இன்னும் அடுத்த ஒரு 30 நாட்கள்ல யாரையெல்லாம் கூட்டிக் கொண்டு வந்தாலும் கூட இந்த ஆட்சி ஏப்ரல் மாதத்துல திரும்ப வருவதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளோ அறிகுறிகளோ களத்துல நான் பார்க்கல. ஏன்னா ஆட்சியின் மீது கோபம், ஒரு அவநம்பிக்கை, முதலமைச்சர் பொய் சொல்லி இருக்கிறாங்க, முதலமைச்சர் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படிங்கிற எண்ணம் ஒரு சாதாரண மனிதனுக்கு வர ஆரம்பித்திருக்கிறது. நாளைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு குறிப்பு நாளை இரவு சென்னையில் தங்குறாங்க. என்ன மாதிரியான அரசியல் மாற்றம் நாளைக்கு? ஆனால் பிரதமர் அவர்களை பொறுத்தவரை நாளை இரவு நம்முடைய ராஜ்பவன்ல, லோக் பவன்ல தங்குறாங்க. அதன் பிறகு புதுச்சேரி போறாங்க. நாளை மறுநாள் மார்ச் 1ஆம் தேதி காலையில் மத்தியானம் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போறாங்க. சாயந்தரம் மதுரையில் அரசு நிகழ்வுல பங்கேற்கிறாங்க. அதன் பிறகு கட்சி நிகழ்ச்சியில என்டிஏ கூட்டணி நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்க. அதனால் ஒரு பேக்டு ஸ்கெடியூல் தான். உங்களுக்கு தெரியும், இப்பதான் பிரதமர் அவர்கள் இஸ்ரேலிருந்து வந்திருக்கிறாங்க. ஒரு சக்சஸ்ஃபுல் டிப்ளமேட்டிக் ட்ரிப். அதனால் இது நல்ல ஒரு உத்வேகத்தை காரியக்கர்த்தர் கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையை கொடுக்கும், நல்ல ஒரு ஒருங்கிணைப்பை கொடுக்கும். எங்களுடைய எல்லா தலைவர்களுமே ஆயத்த பணியில் இருக்கோம். நாங்கள் மக்கள் முன்னால் எங்களால் முடிந்ததை வைக்கிறோம். இன்னைக்கு 14,000 தெருமுனை கூட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். மக்கள் முன்னாடி பேசுறோம். பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக உழைக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கட்சியினால் என்ன முடியுமோ எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் செய்கின்றோம். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றுவதற்கு அது பயன்படும் என்று நம்புகின்றோம். 2 முறை வருவதாக தகவல் வெளியாகி இருக்கு. ஆனால் இன்னைக்கு பிரதமரை பொறுத்தவரை மார்ச் 1 வருவது உறுதி. அதன் பிறகு மார்ச் 2வது வாரத்தில் வருவது உறுதி. ஒரு பக்கம் மதுரைக்கு வர்றாங்க, மோஸ்ட்லி 11ஆம் தேதி வாக்கில் திருச்சிக்கு வர்றாங்க. இது 2 மட்டும்தான் உறுதி செய்யப்பட்ட அவருடைய விசிட்டு. மற்றபடி மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு எத்தனை இடத்துக்கு வர்றாங்கன்னு தெரியாதுங்கன்னா முறைப்படி மாநில தலைவர் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் நீங்களாம் ஃபர்ஸ்ட் பாதுகாப்பாக போங்க, ஏன்னா எக்யூப்மெண்ட் டேமேஜ் ஆயிரும். எல்லாம் ஃபர்ஸ்ட் போயிருங்க.